Hi friends, welcome to Geeta Samayal. இன்னைக்கு வந்து தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு என்ன சமைக்கிறோம் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்ல வந்து நம்ம என்னென்ன ரெடி பண்ணி வச்சிருக்கோம்னு பார்க்கலாம். சத்து மாவு 250 கிராம், வெயிட் லாஸ் பவுடர் 250 கிராம், கருப்பு உளுந்து 250 கிராம், 200 கிராம் நலங்கு மாவு, 200 கிராம் தாளிப்பு வடகம், இன்ஸ்டன்ட் புளிசாத பவுடர், முடக்கத்தான் இட்லி பொடி, தூதுவளை இட்லி பொடி, வெள்ளார இட்லி பொடி, எள்ளு இட்லி பொடி, கருவேப்பிலை இட்லி பொடி, பூண்டு இட்லி பொடி, கொல்லம் இட்லி பொடி. நம்ம பூண்டு பொடி மட்டும் எதுக்கு ரெடி பண்ணியிருக்கோன்னா, இந்த இட்லி பொடியிலலாம் நம்ம பூண்டு சேர்க்காம எல்லா இட்லி பொடிலையும் கருப்பு உளுந்து தான் சேர்த்துருக்கோம். அதனால தான் தனியாக வந்து பூண்டு பொடி ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம 10 நாளைக்கு ஆஃபர் போட்டிருக்கோம். 25ஆம் தேதி வரைக்கும் நம்ம ஆஃபர் போவோம். என்ன ஆஃபர்னா 13 பொருட்கள் 1400 ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை 1100 ரூபாய்க்கும், அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரியும், அதர் ஸ்டேட்டுக்கெல்லாம் பாதி டெலிவரி காசு நீங்கள் கொடுக்கணும். அதுதான் ஆஃபர். யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சமையல். இன்றைக்கி வந்து சித்திரை 1, அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஓகேவா? இப்போ வந்து நம்ம சமையல் ஆரம்பிச்சிடலாம். பாயாசத்துக்கு 1/2 லிட்ரு பால் ஊற்றி வச்சுருக்கேன். 1/4 கிளாஸ் மட்டும் தண்ணி வச்சுருக்கேன். இந்த பக்கம் உருளைக்கிழங்கு தண்ணி, உப்பு, மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். ஓகேவா? சர்க்கரை பொங்கலுக்கு அரிசி கழுவி வச்சுருக்கேன், வெறும் பச்சை பருப்பு. இப்போ வந்து நம்ம என்னென்ன செய்ய போகிறோன்னா, கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய் போட்டு சாம்பார். ஓகேவா? அதுக்கப்புறம் டக்குன்னு செஞ்சிடலாம். சிம்பிள் சமையல் தான். ஒரு 2 பொரியல், ஒரு வறுவல், அப்பளம், பாயாசம், சர்க்கரை பொங்கல், அதுக்கப்புறம் மசால் வடை. ஓகேவா? இப்போ வந்து நான் இதெல்லாம் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். ஒன்று கட் பண்ண வேண்டியதெல்லாம் கட் பண்ணணும். அப்படியே கட் பண்ணிகிட்டே சமைச்சிடலாம். இவருங்க பருப்பு ஊற வச்சுருக்கேன். எதுக்குன்னா சாம்பாருக்கு. கடலப்பருப்பும் ஊற வச்சுருக்கேன் வடைக்கு. ஓகேவா? அரிசி சாப்பாட்டுக்கு லாஸ்ட்டில் ஸ்டவ்வு எப்போ காலி ஆகுதோ அப்போ வந்து வச்சுக்கலாம். அப்போ உலை வைக்கும் போது நம்ம அரிசியை ஊற வச்சா சரியாக போயிடும். நான் வந்து இப்போ பீட்ரூட் பொரியலுக்கும், கோஸு, பீன்ஸு, கேரட்டு, கதம்பா பொரியலுக்கும் அரைஞ்சிட்டு வந்துடுறேன். உருளைக்கிழங்கு வேக போட்டிருக்கேன். வெந்த பிறகு தான் அடுத்த வறுவலுக்கு ரெடி பண்ணணும். ஓகேவா? பொங்கலுக்கும் பாயாசத்துக்கும் முந்திரி வறுத்துக்கலாம். நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சர்க்கரை பொங்கலுக்கு ஊற்றுனா மேலேயே தெரியுது பாருங்க. டக்குன்னு வந்து அடி பிடிக்காது. நம்ம வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது. நான் 1.5 கப்பு ரைஸ் போட்டிருக்கேன். அதே 1.5 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். நெய் வந்து பாதி ஹீட் ஆனோடனே முந்திரியை வறுத்துக்கலாம். திராட்சையும் முந்திரியும் சாப்பிடவே மாட்டேறானுங்க. நான் அதனால் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். எடுத்துகிட்டு நான் ஏற்கனவே வறுத்த சேமியா தான் வாங்கியிருக்கேன். வெறும் சேமியா மட்டும்தான் நம்ம வந்து பாயாசம் வைக்க போகிறோம். 1/2 லிட்ரு பாலுக்கு 1/2 கப்பு சேமியா, வறுத்த சேமியா. அதே நெய்யில் வந்து வறுத்துக்கலாம். சும்மா அந்த நெய் இருக்குல்ல, அதில் அப்படியே வறுத்து கொடுத்தா இன்னும் மணமாக இருக்கும். இப்போ இந்த பாயாசத்தை இந்த பக்கம் தூக்கி வச்சுட்டு பருப்பை வேக வச்சிடலாம். சாம்பாருக்கு நம்மளுக்கு 2 ஸ்வீட் ரெடியான மாரி இருக்கும் ஒரு 5 நிமிஷத்தில். நல்லாயிருக்கு இந்த சேமியா.
பசங்களும் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் இந்த பாயாசம் ஜவ்வரிசி பாயாசம் வச்சா குடிப்பாங்க, இப்போ குடிக்க மாட்டாங்க. சரின்ட்டு இந்த சேமியா போட்டு வச்சா இப்போ பரவாயில்ல. அதனால தான் சரி குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரியே செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு இப்போ அதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதே ஹீட்டில் வந்து வறுபடட்டும். இது அப்படியே சிம்மில் தான் இருக்கணும். சேமியாவை இந்த பக்கம் சேர்த்துடலாம், பாலை தூக்கி வச்சுட்டு. பாருங்கள் சேர்த்தாச்சு, வேகட்டும். ஏலக்காய் ரெண்டுத்துக்கும் நுணுக்கிக்கலாம். நான் ஏலக்காய் நுணுக்கி வைக்கிறதில்ல, ஃப்ரெஷ்ஷாக நுணுக்கி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு வெல்லம் போட்டால் இலகும், அப்படி பத்தலைன்னா பால் ஊற்றிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடிகனமாக வைக்கணும், வச்சாலும் நம்ம சில்வர் சட்டியில் வச்சுருக்கோம்ல, அதுக்காக தான். பாயாசமாக கொதிக்கிட்டு ஏலக்காய் நுணுக்கிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. பாயாசத்துக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேலை இருக்குது. சூப்பராக தலன்னு இருக்குது. நான் திருப்பி ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம முந்திரி போட்டோம்ல, அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா பாயாசம் ரெடி. நல்லா ஏடு கட்டி வந்துருச்சு. ஓகேவா? அந்த பக்கம் வந்து பருப்பு தக்காளி அப்புறமேட்டு பூண்டு பெருங்காயம் மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். குக்கரை மூடிடலாம், வேகட்டும். இந்த பக்கம் ஸ்டவ் காலியாக இருக்கனால உலை வச்சுருக்கேன். அரிசியும் ஊற போட்டுட்டேன். டக்குன்னு ஏதாவது ஒரு பொரியலுக்கு கட் பண்ணிட்டு வந்துடலாம். சாப்பாட்டுக்கு அரிசி கழுவி போட்டுட்டேன். ஒன்று வந்து உருளைக்கிழங்கு வறுவலுக்கு, ஒன்று வந்து கேரட் பீன்ஸு கோஸு கதமை பொரியலுக்கு. பச்சை பருப்பு ஊற வச்சுருக்கேன், பொரியல் பண்ணிக்கலாம். ரெண்டுத்துலேயுமே எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பொரியலாக பண்ணிக்கலாம். என்ன ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் சும்மாவே இருக்க மாட்டிங்களா, ஏதாவது வேலை செஞ்சிட்டே இருப்பீங்களா, உங்களுக்கு ரெஸ்ட்டே கிடையாதான்னு கேட்டாங்க. நான் அவங்க கேட்டதுக்கு நான் தப்பு சொல்லலை, அவங்க என்னோடய அக்கறையில் தான் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் நான் எனக்கு எங்கள் அம்மா சொன்னதை நான் சொல்கிறேன். படிச்சிருந்தாலும் படிக்காட்டியும் கைத்தொழில் வேணும். அதேமாரி வீட்டில் என்னென்ன வேலை செய்யணுமோ அதெல்லாம் தெரிஞ்சுருக்கணும். இப்போ இருக்கிற பசங்களுக்கு கண்டிப்பாக வந்து சமையலோ வீட்டு வேலையோ எதுவுமே தெரியல. ஆனால் நான் தப்பாக சொல்லலை. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதெல்லாம் கிடையாது. நாங்கள் இருக்கும் போதே எனக்கு எங்கள் அம்மா எங்கள் அக்காவுக்கும் எங்கள் அம்மா சொல்லித்தரல. எங்கள் அம்மாவும் வியாபாரத்துக்கு போயிடுவாங்க, எங்கள் அப்பாவும் ஷூட்டிங்க்கு சமையல் வேலைக்கு போயிடுவாங்க. உங்களுக்கு தெரியும், நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஓகேவா? அதனால் டைம் இருக்கும் போது வேஸ்ட் பண்ணக்கூடாது. இருக்கிற டைமை நம்ம வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கணும். நான் அதனால தான் அப்போயே வந்து 6th படிக்கும் போது டெய்லரிங் கிளாஸ்க்கு என்னையும் எங்கள் அக்காவையும் அனுப்பிச்சாங்க. அப்போத்துலேருந்தே நான் தைக்க ஆரம்பிச்சிடுவேன். எங்கள் அம்மா வியாபாரத்துக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டு வேலை செஞ்சுட்டு டெய்லரிங் கிளாஸ் போவாங்க. அப்போ வாங்கின மிஷின் தான் நான் கற்றுக்கிட்டேன், எங்கள் அக்கா கற்றுக்கிட்டா. எங்கள் அக்காவுக்கு வந்து அளவு எடுத்து அந்த அம்மா தைப்பாங்க. மிஷின் வாங்கி தரேன் நாங்கள் வேணான்ட்டேன். அந்த அம்மா நான் மட்டும் என்ன பண்ணிட்டேன், வாங்கிட்டு எங்கள் வீட்டுக்கு இருக்கிறதெல்லாம் தைச்சிப்பேன். அம்மாவுக்கு அக்காவுக்கு எங்களுக்கெல்லாம் தைச்சிப்போம். அப்படியே நான் தைச்சிக்கிட்டே வந்தேன். வெளியெல்லாம் கொடுத்தாங்க, அப்படியே தைச்சிக்கிட்டேன். அது ஒரு பக்கம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அம்மாவுக்கு வந்து யூடியூப்பில் வந்து சமைக்கணும்னு ரொம்ப ஆசை. இப்போ நம்ம சமைச்சிக்கிட்டே பேசலாம், டைம் ஆகிடும். சோம்பு போட்டுக்கலாம். அம்மாவுக்கு வந்து யூடியூப்பில் சமைக்கணும்னு ஆசை, பச்சை மிளகா. ஆனால் வந்து எப்படி போடுறது என்னன்னு தெரியாது. அம்மா இறந்த பிறகு தான் எனக்கு யூடியூப் சேனல் ஆரம்பித்து கொடுத்தாரு. அவர் தான் வந்து வீடியோலாம் எடிட் பண்ணுவார், அவர் தான் வந்து எடுப்பார். அவர் வந்து கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறாரு, புக் ஒர்க் வீட்டில் செய்வார் டைம் இருக்கும்போது. அப்படி இருக்கும்போது அப்பப்போ நம்ம
5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கூப்பிடும் போது டிஸ்டர்பாக இருந்தது. அப்படியே என்ன சொல்லிட்டாரு, ஸ்டாண்டு வாங்கிட்டாங்க, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன வீடியோ எடிட் பண்ண கற்றுக் கொடுத்தாரு. அப்படியே பெரிய வீடியோ எடிட் பண்ண அதையும் கற்றுக் கொடுத்தாரு. இப்போ வந்து நான் கற்றுட்டு இருக்கிறது வந்து லேப்டாப்பில் கற்றுட்ருக்கேன். இன்னும் வந்து எடிட் பண்ணல, அப்படியே பார்த்துட்ருக்கேன். லேப்டாப்பில் கற்றுக் கொடுங்க, நான் மானிட்டரில் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுமா? வெறும் 8th தான் படிச்சிருக்கேன். எனக்கு இங்கிலீஷ்லாம் அவ்வளோவா படிக்க வராது, தமிழ் படிப்பேன். உண்மையை நான் சொல்கிறேன். கடுகு இந்த பக்கம்தான் வந்து வறுவலுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காது, ஆசையாக இருக்குது. இந்த பக்கம்தான் கேரட் பீஸ் கதம்ப பொரியலுக்கு ஊற்றி வச்சுருக்கேன். பேசிக்கிட்டு நம்ம அந்த வேலையை பண்ணிட்டோம். பரவாயில்ல விடுங்க. அதனால் வந்து கிடைக்கிற டைமை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து இந்த இட்லி பொடி ரெடி பண்ணுறதுக்கெல்லாம் வந்து எங்கள் அம்மா இருக்கும்போது 2021 எழுதி போட்டோம். அந்த தொழிலாளர் இதில் அது வந்து நிறைய ஊரில் லாங்கில் போட்டிருந்தாங்க. நம்ம அங்கேயே தங்கி கற்றுக்கணும். ஆனால் வந்து நம்மளால் போக முடியாது, பசங்கள்லாம் இருக்கிற சூழ்நிலையில். பச்சை மிளகாய் அப்புறமேட்டு இங்கே வேளச்சேரியில் கேம்ப்பு போட்டாங்க, அங்கே போய் கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்டு ஏன் அதை அப்படியே விடணுன்ட்டு சரின்ட்டு போன வருஷம் ஜூலை 18 நம்ம வந்து இந்த இட்லி பொடியெல்லாம் அப்படியே கற்றுக்கிட்டு ஏன் அப்படியே விட்டுட்டோன்னா மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். அது வந்து ஒரு 3 மாதம் நல்லா ஓடிட்டு இருந்தது. தற்செயலாக அக்கா வந்து இந்தமாரி அது சொல்ல ஒரு மாதிரி இருக்குது. அந்தமாரி ஆனவுடனே நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்படியே என்ன ஆயிடுச்சு, நம்ம வேலை கொஞ்சம் டல்லாக போனோடனே நான் செய்யாமே விட்டவுடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால திருப்பி இதை எடுத்திருக்கேன். அம்மா இறந்துட்ட பிறகு நான் ஆரி கற்றுக்கிட்டேன். வீட்லேயே வந்து எனக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஆரிக்கட்டில் 1.5 மீட்டரில் தேக்கில் வாங்கினோம். ஒரே ஒரு ப்ளவுஸ் தான் போட்டேன். கழுத்து வலியும் இந்த முட்டி இருக்குது பாருங்கள், இந்த முட்டி வலியும் வந்துடுச்சு. அதனால் நான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு கூட போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் கற்றுக்கிட்டேன். எதுலையாச்சும் மைண்டை வந்து செலுத்தணும், நம்ம ஃப்ரீயாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா அம்மா நான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் ஆரி கற்றுக்கிட்டேன். கேரட்டு, பீன்ஸு, கோஸு அது கற்றுக்கிட்டு யூஸே ஆகலை. நான் போட முடியல, ஏன்னா எனக்கு கை வலி கழுத்து வலி வந்துச்சு. அதனால் இவங்க போட வேணான்னு சொல்லிட்டாங்க. அது அப்படியே அந்த கட்டில் இருக்குது. அதனால் நான் யோசிச்சுட்டே இருப்பேன், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு வந்து கடவுள் கொடுக்குறப்ப யூஸ் பண்ணிக்கணும். நீங்களும் ஜென்ஸாக இருந்தாலும் சரி, லேடிஸாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிறது உங்களுக்கு தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நான் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், ஓகேவா? அதனால் நம்மளுக்கு என்ன தெரியுமோ அதை வந்து நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்னைக்கா ஒரு நாள் கண்டிப்பாக நடக்கும். நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். இது வந்து அந்த சிஸ்டர் கேட்டனால நான் சொல்கிறேன், நான் வந்து தப்பாக சொல்லலை. எனக்குமே வேலை செய்யறது பிடிக்கும், சும்மா இருக்கிறது பிடிக்காது. வீட்டை க்ளீனாக, ஏன்னா எங்கள் அம்மா வந்து சின்னதுலேயே வந்து அக்காவே என்னையும் விட்டுட்டு போயிடுவாங்க. நாங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுப்போம். சண்டை போடுவோம், இருந்தாலும் வேலையில் வந்து கரெக்டாக செஞ்சுடுவோம். சண்டை ஒரு பக்கம் இருந்தாலும் வேலை ஒரு பக்கம் இருக்கும். என்ன பண்ணுறது? அம்மா இறந்தவுடனே அக்கா கிட்ட தான் எல்லாமே ஷேர் பண்ணுவேன். அம்மா மாரி இருப்பாங்க. திடீர்னு அந்தமாரி ஆனவுடனே ஒன்றுமே புரியல. இப்போ வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. என் மனசில் பட்டதை நான் சொல்கிறேன், ஓகேவா? அப்படியே சமைக்கும் போது சொல்லிடலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சிலதுக்கெலாம் வந்து ரிப்ளை கொடுக்க மாட்டேன். சிலதுக்கு மட்டும்தான் கொடுப்பேன். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ஏன்னா சில பேர் வந்து தப்பாக நினச்சாலும் நினைப்பாங்க. அதனால் அவங்க தப்பாக சொன்னாலும் பேட் கமெண்ட்ஸ் வந்தால் கூட நான் வந்து ரிப்ளை கொடுக்க மாட்டேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம்.
அதனால் நீங்களும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இருக்கிற டைமை யூஸ் பண்ணி எப்படி முன்னேறலாம், அப்படி நல்ல வழியில் போகலாம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. நான் ஏன் இன்றைக்கி சொன்னேன்னா, இன்றைக்கி வந்து தமிழ் புத்தாண்டு நல்லதே நடக்கணும், எல்லாருமே நல்லபடியாக இருக்கணும். அதனால் இந்த இதை சொன்னேன். இது தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. இப்போ நம்ம சமையல் வேலையை பார்க்கலாம். மணி ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ வந்து தக்காளி மேட்ச் ஆகிட்டா பார்க்கலாம். நான் வந்து 6th படிக்கும் போதுலேருந்து அம்மா டெய்லரிங் கிளாஸ் கற்றுக் கொடுத்தாங்க. எனக்கும் அக்காக்கும் டெய்லரிங் கிளாஸ் போயிட்டு வந்துட்டு சமைப்போம். 1/2 ஸ்பூன். நாங்கள் எப்போ சமைக்க ஆரம்பித்தோமோ அதுலேருந்து அம்மா கொஞ்சம் சமையல்லேருந்து அப்படியே நழுவிட்டாங்க. அக்கா நல்லா சமைப்பாங்க. அக்காவுக்கு அப்புறம் தான் நான். சமையல்லாம் கற்றுக் கொடுக்கல, நிறைய வேஸ்ட் பண்ணுவோம். நம்ம வாழ்க்கையில் வந்து எதுவுமே தெரியாதுன்னு இருக்கக்கூடாது. எனக்கு மைனஸ்ன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து 8th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து கற்றுக்கிட்டு ஒன்று நான் செய்ய முடியாததுன்னு பார்த்தீங்கன்னா ஆரி மட்டும்தான். ஏன்னா எனக்கு வந்து சரி நம்ம டெய்லரிங் பண்ணுறோம், ஆரி கற்றுக்கிட்டா நம்மளுக்கும் யூஸ் ஆகும் தான். எனக்கு ஆரி ப்ளவுஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால் சரி நம்மளும் போட்டுக்கலாம், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலாக வந்து ரொம்ப வலி வந்தோடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வேணாம் இந்த முட்டிக்கு மட்டும் ஒரு பெல்ட்டு கொடுத்தாங்க. அதுனா வலி கிடையாது, உளைச்சல், செம்ம உளைச்சல் இருக்கும். வேலையே செய்ய முடியாது, டென்ஷனாகிடும். உப்பே போடலங்க நாங்கள் பேசிக்கிட்டே. சால்ட்டு சேர்த்துக்கலாம். அதனால் நான் சும்மாவே இருக்க மாட்டேன். எவ்வளோ நாளைக்கு நீங்கள் சும்மா இருப்பீங்க? ஒரு நாள் 10 நாள் படுத்து உருண்டுவீங்க வீட்டு வேலையை முடிச்சுட்டு. அதனால் சும்மா இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு வேலை நம்மளுக்குன்னு தெரியாமல் எந்த வேலை வேணாலும் தெரிஞ்ச வேலைக்கு போகும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் அப்படியே செம்மையாக வேர்க்குதுங்க. கொஞ்சம் நெஞ்சம் வேர்வை இல்லை. குளிச்சுட்டு வந்தாச்சு. காலையில் பயங்கர வேர்வை. இன்னும் வந்து சமையல் கட்டில் ஃபேன் போட்டு கொடுத்துருக்காரு. ஃபேன் போட்டாலும் கொஞ்சம் நம்ம ஸ்டவ்வெல்லாம் அலைப்பாயுது. அதனால் ஃபேன் போட முடியல. அது இல்லாமல் நம்ம போன வருஷம் நடத்தணும் பாருங்கள், இந்த இட்லி பொடி இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன். அப்படியே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு நிறைய பேர் கஸ்டமர் வந்திருப்பாங்க. நம்ம 6 மாதம் வந்து கேப் விட்டனால கொஞ்சம் டெவலப் பண்ணோம். அதோட முயற்சி தான் நடந்துகிட்ருக்குது. கண்டிப்பாக நல்லபடியாக உங்கள் பிளெஸ்ஸிங்கோட நான் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க, நல்லபடியாக போகணுன்னு வேண்டிக்கோங்க. உப்பு சேர்த்தாச்சு, மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்றைக்குமே உங்கள் பிளெஸ்ஸிங் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? இதே போல் ஆதரவு கொடுங்க. நம்ம சேனலை வந்து ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா என் கண்ணையே என்னை நம்ப முடியாத அளவுக்கு சப்ஸ்கிரைப் அப்படியே சும்மா அப்படி போகும். ஒரு நேரம் பார்த்தா ஒரு சப்ஸ்கிரைப் வர்றதுக்கு கூட அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நான் சொல்லுவேன் எங்கள் அக்கா இதை, முன்னாடி சப்ஸ்கிரைப் வர மாட்டேது, லைக் வர மாட்டேது, போடுறதுக்கே வெறுப்பாக வருது. அப்படிலாம் சொல்லாத, எங்கள் அக்கா சொல்லுவாள். அப்படியெல்லாம் சொல்லாத, போட்டுக்கிட்டே இரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்ப்பாங்க மக்கள். பார்த்து உனக்கு அதெல்லாம் பண்ண வேண்டியதை கொஞ்சம் கரெக்டாக பண்ணனா அது உனக்கு வரும் அப்படின்வாங்க. அதை தான் மைண்டில் நினச்சிக்கிறேன். இப்போ சாம்பாருக்கு ரெடி பண்ணிட்டேன். பீட்ரூட்டுக்கு நம்ம ரெடி பண்ணலாம். இது ஒரு 2மே 5-5 நிமிஷம் இருக்கணும். ஓகேவா? இந்த பக்கம் நல்லா பூ போல் கதம்ப பொரியல் செம்மையாக ரெடி ஆகிருக்குங்க. கலர்ஃபுல்லாக நல்லா கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மத்தியானம் சாப்பிட்றது, நம்ம இப்போ மணி வந்து 7:30 ஆயிடுச்சு. இப்போ தான் செய்கிறோம். ஆனால் சாப்பிடும் போது இப்போ இருக்கிற வெயிலுக்கு வந்து
கண்டிப்பாக கெட்டு போயிடும். ஓகேவா? இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சாப்பாட்டுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். கொத்தமல்லி கட் பண்ணிட்டு வந்துடுறேன். நம்ம சாதம் வெந்துருச்சு, வடித்து விட்டுடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி ஆகிவிட்டது. இதில் கொஞ்சம் கரம் மசாலா போடலாம். வெறும் பிரிஞ்சி இலை மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ரெடி ஆகிடும். கொத்தமல்லி ஒரு 5 நிமிஷம் இருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க, கொத்தமல்லி போட்டுடலாம். நம்ம உருளைக்கிழங்குக்கு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து சாம்பாருக்கும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், பீட்ரூட் பொரியலுக்கும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் கிணத்துல மாற்றிட்டு சாதத்தை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் தாளிச்சிக்கலாம். ஓகேவா? ரெடி ஆயிடுச்சா உருளைக்கிழங்கு மசாலா? இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கும் பீட்ரூட் பொரியலுக்கு, சாம்பாருக்கு வந்து சின்ன வெங்காயம் உரிக்கலை, அதனால் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலான்ட்டு ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அந்த சைடு பாருங்கள், முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சாச்சு. 2 கத்திரிக்காய், ஒரு பாதி மாங்காய். நம்ம வீட்டில் தான் மாங்காய் கார ஒருத்தருக்காரு, அதனால் இப்போ வந்து 1/2 ஸ்பூன் கடுகு பொரிட்டோம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம். இப்போ இந்த பக்கம் 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இந்த பக்கம் கடுகெல்லாம் பொரிஞ்சிருச்சு. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடயே முருங்கைக்காய் 2 முருங்கைக்காய் எடுத்துருக்கேன். இப்போ இது வதங்கட்டும். இந்த பக்கம் பீட்ரூட் சேர்த்துக்கலாம். சிம்பிள், எப்பயுமே செய்கிற பீட்ரூட் தான், சிம்பிளாக செஞ்சுக்கலான்ட்டு. வேலை டைமில் டக்குன்னு நம்ம செய்யணுன்னா இது போல் செஞ்சுக்கலாம். நான் அதுக்குள்ளே பாருங்கள் சாப்பரில் உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு கட் பண்ண பாருங்கள், அப்போயே வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது பாதி வரையணுன்னா கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் வந்து பீட்ரூட்டை மூடி வச்சிடலாம். கொஞ்சம் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றினா வெந்துடும். சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ சாம்பாருக்கு குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடயே பருப்பும் தக்காளியை மட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், காய் வெந்து வரட்டும். நம்ம ரெண்டுமே வெந்து வரத்துக்குள்ளே பீட்ரூட்டுக்கு தேங்காய் துருவணும். கொஞ்சம் பூண்டு, இஞ்சி எல்லாம் வடக்கி ரெடி பண்ணணும். அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணிட்டு வந்துடலாம்.
காய் வேகட்டும். இப்போ வந்து பீட்ரூட்டு பாதி வெந்துட்டுருக்கோம். அதுக்கு வந்து உப்பு மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் தான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடயே வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் இருந்தது காணோம். உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தேங்காய் தூள் போடணும். 2 செகண்ட் இருக்கட்டும், போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணியும் இருக்குது. தண்ணி இருக்கும் போது சேர்த்துட்டோன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் இந்த பக்கம் சாம்பாரை பார்த்துடலாம். மிளகாத்தூள் வாசனை போட்டோம். நம்மளுக்கு வந்து காய் வெந்துட்டுருக்கும். பருப்பை சேர்த்துக்கலாம். வெறும் பருப்பு தண்ணி மட்டும் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ இது கூடயே மாங்காய் போட்டுடலாம். அவ்வளோதான், கொதிக்கிட்டோம். ஓகேவா? நான் ரசத்துக்கு ரெடி பண்ணிடுறேன். ஒரு பக்கம் வந்து வதக்கி கடலைப்பருப்பை அரைச்சிக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு வெந்துட்டுருக்கும். தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ஒரு 2 செகண்ட் இருந்தால் போதும். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு 2 செகண்ட் இருக்கட்டும். சாம்பார் பார்த்துடலாம். மாங்காய் வாசனை கம 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 கமன்னு தூக்குது நம்மளுக்கு. சும்மா ஏடு கட்டி எப்படி வந்திருக்கு பாருங்கள் சாம்பார். அவ்வளோதான். கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம். ரசம் ரெடி பண்ணியாச்சு. பூண்டு போட்டு கடலைப்பருப்பை அரைச்சிட்டேன். அப்புறம் சோம்பு போட்டுக்கலாம். உப்பும் போட்டுட்டேன். ஓகேவா? வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் வந்து எண்ணெயும் ஊற்றிக்கலாம். வெங்காயம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் நான் பாதி நிப்பாட்டிடுறேன். இதை வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு வடைக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். ஊற்றி வச்சா ரவுண்டு பிடிச்சி வச்சா டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு அப்பளம் மட்டும்தான். அவ்வளோதான், நம்ம வேலை முடிஞ்சிடுச்சு. அப்படியே நான் செஞ்சதை உங்களுக்கு ஒரு ரவுண்டு அப்படியே காட்டிடுறேன். காக்காவுக்கு கொண்டா போட்டு சாமி கும்பிட்டு மொத்தமாக பிஸ்கெட் வச்சுக்கலாம். இல்லைன்னா 6 மணிக்கு நம்ம சாமி கும்பிடும் போதே எப்பயுமே பிஸ்கெட் வச்சுட்டு வந்துடுவேன். காக்கா கத்துது பயங்கரமாக. அப்புறமேட்டு எங்கள் மாமியாரே இப்போ பூ பறிச்சிட்டு வந்தாங்க. பூவும் வெத்தலையும் கேட்டேன். என்ன பறிச்சிட்டு வந்து கொடுத்தாங்க நம்ம செடியில். சரி பிஸ்கெட்டை கொடுத்து அனுப்பிச்சேன். இப்போ பிஸ்கெட் கொடுத்து அனுப்பினால தான் கொஞ்சமாக கத்துது. இதுக்கு முன்னாடி 3-4 காக்கா வந்து செம்ம கத்துது. இப்போ சாம்பார் நம்மளுக்கு ரெடி. ஆஃப் பண்ணிடலாம், மூடி வச்சிடலாம். ரசமும் நம்மளுக்கு ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு. பீட்ரூட்டும் ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ உருண்டையெல்லாம் பிடிச்சி வச்சாச்சு. வடைக்கு எண்ணெய் காயட்டும். கொஞ்சம் கேப் விட்டு போட்டுக்கோங்க. வடை பொரிஞ்சு வந்தோடனே அப்பளம் பொரிச்சிட்டேன்னா அவ்வளோதான். கொஞ்சம் சாமி ரூமாண்ட கொஞ்சம் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிட்டா வேலை முடிஞ்சிச்சு. சாமியை கும்பிட்டுட்டா வடையை திருப்பி விட்டுடலாம். எப்படி காக்கா கத்துது பாருங்கள் அடத்துக்கு. இல்லைன்னா காலையில்
டிஃபன் ஆச்சு, லஞ்ச் ஆச்சு வைப்பேன். இன்றைக்கி வைக்கல, வெறும் பிஸ்கெட்டு தான் வச்சேன். மணி வந்து 8:15 ஆகுது. வடையெல்லாம் எடுத்துடலாம். கோவம் வந்துச்சு போல் இருக்குது காக்காவுக்கு. பயங்கரமாக கத்திகிட்டு இருக்குது. சரி பூ கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிவிட்டு அப்போ தான் வந்து பிஸ்கெட் கொடுத்து அமிச்சேன். நம்ம வைக்கலனாலும் ஒரு கத்தி நம்மளை இன்றைக்கி டிஃபனும் வைக்கல, லஞ்சும் வைக்கல. சரி சாமி கும்பிட்டுட்டு மொத்தமாக வைக்கலான்னு பார்த்தேன். காக்காலாம் கொஞ்சம் பிஸியாக இருக்கும். நம்ம ரெகுலராக வச்சுட்டே வந்தோன்னா நம்ம வீட்டுக்கு வர காக்கா கண்டிப்பாக வந்து நம்மளை தான் கூப்பிடும். இந்த பிஸ்கெட் வச்ச பழக்கமே இந்த கொரோனா டைமில் நம்ம காலையில் லேட்டாக தான் டிஃபன்லாம் செய்வோமா, அதனால் எங்கள் அம்மா என்ன பண்ணிவிடுவாங்க, காரா பூந்தி பிஸ்கெட் வச்சு விட்ருவாங்க. சாப்பிட்டு போயிடும். காக்காவுக்கு காரா பூந்தி ரொம்ப பிடிக்கும், ஓம் பப்படியும் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டுக்கு வர காக்காவுக்கு நான் கடையிலேயே காக்காவுக்கு பிஸ்கட் கொடுக்கணுன்னா சிரிப்பாங்க. ரெடி ஆகட்டும். இப்போ வடையெல்லாம் சுட்டு எடுத்துட்டோம். அப்பளத்தை அதிலே வறுத்துடலாம். ஓகேவா? அவ்வளோதான். நம்ம என்னென்ன செஞ்சோன்னு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அப்பளத்தை பொரிச்சிட்டு இப்போ வடையும் அப்பளமும் சுட்டாச்சு. இப்போ வந்து பூ சாமிக்கு போட்டுற போகிறேன். போட்டுட்டு சாமி கும்பிட்ற வேலை தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சமைச்சதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே கிட்டத்துலேருந்து பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், சுட சுட சாதம். இந்த பக்கம் வந்து பால் பாயாசம் வச்சுருக்கேன், சக்கரை பொங்கல் வச்சுருக்கேன், பருப்பு ரசம், அதுக்கப்புறம் மசால் வடை, பீட்ரூட் பொரியல், கதம்ப பொரியல், அதுக்கப்புறம் மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு சாம்பார், அப்பளம், உருளைக்கிழங்கு மசாலா. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து தயிர் இருக்குது.